ஹாய் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோமோ 4th ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபைட் நடக்குதுங்க. கான்வர்சேஷன் பிட்வீன் அன்சிதா அண்ட் ராணவ். வாவ், இந்த கேம் தான் நம்ம ராணவ்ட்டிருந்து எதிர்பார்த்தோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக டவுனில் இருந்தார். சேதுபதி கூட, விஜய் சேதுபதி கூட அட்ரஸ் பண்ணியிருப்பார். இந்த கேர்ள்ஸ் டீம்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவன் இருக்கானா இல்லையானே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம சௌந்தர்யா கூட இது நக்கலாக ஒரு நாமினேஷனில் சொல்லியிருந்தாங்க, ஓ குட் கேம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி செமையாக கம்பேக் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. இப்போ எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே செம கான்வர்சேஷன் பிட்வீன் அன்சிதா அண்ட் ராணவ். அன்சிதா கேட்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. பட் ராணவ் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணலைங்க, ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னமோ நடந்திருக்கு. ஸோ அது ஒரு டாஸ்க் மாதிரி போல், யாரோ ஒருத்தவங்களை வெளியே வச்சு நடத்துகிறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்தா தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யா கத்துறாங்க, ராணுவுக்கே அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது, அவனுக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறதே அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது. சௌந்தர்யாவுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணுறது மாதிரி. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் அவங்க இருந்த இருப்பு எப்படியோ இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. விட்டு பட்டாசு கலப்புறாங்க. டிஜே மாதிரி எப்படி பறக்குது பாட்டெலாம், அந்த மாதிரி இருக்குது வாய்ஸு. செமையாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு முத்துக்குமரன் கூப்பிட்டு ராணுவிட்ட சொல்கிறாரு, எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி பண்ணு, பிடிக்காத மாதிரி பண்ணிடாத, அப்புறம் எல்லோரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அருண் கேப்டன், நம்ம அருண் பிரசாத், அவரும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, குரூப்போடு சேர்ந்து பண்ணுங்கள், நீங்கள் தனியாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் எல்லோரும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லோரும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் உங்களுடைய கேம் பிளே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும், அதனால் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ வந்து ராணா ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் பண்ணுவாருங்க. ப்ரோ, நான் விட்டு கொடுத்தேன்னா அவங்க லைஃபுக்கு அது நல்லது ப்ரோ, ஆனால் என் லைஃபுக்கு அது நல்லது இல்லை அப்படிங்கிறாரு. இட் மீன்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த கேம்லேருந்து ஒதுங்கி இருக்கணும் போல், அந்த மாதிரி தான் அந்த கேம் இருக்கும் போல். ஸோ அதில் இவரை வந்து ஒதுக்கிட்டாங்க போல். அது ஆல்ரெடி ராணுவ வந்து யார்ட்டையுமே பேசாமல் தனியாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு யாருக்கும் இன்னும் பாண்டிங் செட் ஆகலை. ஸோ அதனால் அவர் தனியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ சௌந்தர்யா வந்து ராயன் வந்து 2 பேரும் லவ் கண்டென்ட் பண்ண போகிறாங்க போல். ஆல்ரெடி பேசி கையெல்லாம் இப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறது மாதிரி நிறையா பேசி செட் ஆகிட்டாங்க. அடுத்து விஷாலும் அவரும் ஒரு லவ்வர் பாயாக வர போகிறாரு அப்படின்னு தர்சிகாட்ட பேசிக்கிட்டு இருந்தார். தர்சிகா வந்து லவ் பிடிக்கும், ஆனால் வீட்டுக்கு பயந்துக்கிட்டு லவ் பிடிக்காத மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஜாக்லின் மோரல் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரியாவும் மஞ்சரியும். ஆமாம், ரியா தான் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு வேர்க்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஆர்ஜி ஆனந்தி வந்து ஜாக்லின்கிட்ட ரொம்ப குளிர்ச்சுன்னா அவங்கள வந்து போத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அப்படி கம்பளி போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி, பார்ப்போம் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குன்னு. யார் மேலே தப்பு, ராணவ் ஆர் அன்சிதா, யார் மேலே தப்பு அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.